புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்க மாநில அரசு தீர்மானித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். ரஹ்மான், ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசிடம் புதுச்சேரி அரசு என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது? அதாவது புதுச்சேரி அரசுடைய 14வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடரானது இன்று 11 மணிக்கு கூட இருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை அதாவது முதலாவதாக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அதாவது மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் மற்றும் தமிழக முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா மற்றும் புதுச்சேரியுடைய முன்னாள் சபாநாயகர் VMC சிவகுமார் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் AV சீதன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அரசு தீர்மானமாக 3 தீர்மானத்தை முதலமைச்சர் நாராயணசாமி முன்மொழிய இருக்கின்றார். அதில் குறிப்பாக பருவமழை குறைந்ததாலும் காவிரி நீர் வராதாலும் புதுச்சேரியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து விட்டது. ஆகவே புதுச்சேரி கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் 100 கோடிக்கு மேல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக மத்திய அரசு மத்திய குழுவை அனுப்பி கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதல்வர் நாராயணசாமி பேரவையில் முன்மொழி இருக்கின்றார். அதே போன்று தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு எந்தவித தடையும் இன்றி அதை நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று ஏற்கனவே பிரதமரிடம் நேரடியாக வலியுறுத்தி இருப்பதாகவும், மேலும் இது தொடர்பான புதுச்சேரி அரசின் சட்டத்தை, அதாவது புதுச்சேரி அரசு சார்பில் சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இன்று முன்மொழி இருக்கின்றார். அதே போன்று தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை புதுச்சேரி மாநிலத்திற்கு அதாவது விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் இந்த தீர்மானத்தை முன்மொழி இருக்கின்றார். இது 11 மணிக்கு கூட இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தொடர்ந்து அதாவது இந்த முதலிலே இரங்கல் தீர்மானமும் இதனைத் தொடர்ந்து இந்த அலுவல் அதாவது இரங்கல் தீர்மானத்திற்கு பிறகு அலுவல் ஒத்திவைக்கின்றார்களா அல்லது உடனடியாக இந்த தீர்மானம் அரசு தீர்மானம் நடைபெறுமா என்பது அலுவல் நடைபெறும் போது தெரிய வரும். தொடர்ந்து இந்த தீர்மானம் முன்மொழி இருக்கின்றார்கள்.